சிறைக்கு சென்றால் கனவுகள் சிதைந்துவிடும் என்பதால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன. பதவி நீக்க மசோதா தொடர்பாக முதல் முறையாக பேசிய பிரதமர் மோடி. ராகுலை பிரதமராக்குவது சோனியாவின் லட்சியம், உதயநிதியை முதல்வராக்குவது ஸ்டாலினின் லட்சியம் என சாடிய அமித்ஷா. ஒரு நாளும் உதயநிதி முதல்வராகவும் ராகுல் பிரதமராகவும் முடியாது என்றும் பேச்சு. ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है. மோடி ஜி கா விஜய் நிச்சித். திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆகப்போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. இருட்டு நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்று பேசுவதாக அமித்ஷா விமர்சனம். பிரதமர் முதல்வராக இருந்தாலும் சிறை சென்றால் பதவி நீக்கம் என்ற சட்டத்தை எதிர்ப்பது குறித்து விமர்சனம். डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं. अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா, கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில, கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர். உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என நெல்லை பாஜக மாநாட்டில் மீண்டும் உறுதிப்படுத்திய அமித்ஷா. பழனிசாமி பெயரை உச்சரிக்காததால் அதிமுகவினர் அதிருப்தி. இந்தியாவிலிருந்தே வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டிய நச்சுக்கொடி பாசிச பாஜக. திமுக குறித்து அமித்ஷா விமர்சனம் செய்திருந்த நிலையில் ஆராசா ஆவேசம். எல்லோருக்கும் எல்லாமும் என்று செயல்படுகிறது திமுக ஆட்சி. வெறுப்புணர்வை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிறது மத்திய ஆட்சி என முதல்வர் விமர்சனம். நம்ம எல்லா தரப்புக்கும் இத்தனை திட்டங்களை தொடங்கி எல்லாருக்கும் எல்லாரும் செயல்படுறோம். ஆனா இந்திய அளவில் பல மாநிலங்கள்ல வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. ரோல் மாடல்களை இன்ஸ்டாவில் தேடாதீர்கள் என்று மாணவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை. தலைவர்களை ரீல்ஸில் தேடாதீர்கள் என்றும் மறைமுகமாக தாக்கிய ஸ்டாலின். எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை இல்ல. திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்திருப்பது பற்றி முதல்வருக்கு கவலை இல்லை. மதுராந்தகம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் எல்லாம் இன்றைக்கு விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2026 பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது நமது கடமை. நெல்லை பாஜக மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. திராவிட முன்னேற்ற
முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. ஸ்டாலின் அண்ணாச்சி வாக்குறுதிகள் என்னாச்சு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேலை பார்க்க வேண்டும் என பூத் கமிட்டி மாநாட்டில் நயினார் வேண்டுகோள். சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அது என்னாச்சு? மதுரை தாவேகா மாநாட்டில் எடுத்த செல்ஃபி வீடியோவை வெளியிட்டார் விஜய். நான் தனி ஆள் இல்லை, கடல் என்று குறிப்பிட்டு இணையத்தில் பதிவு. தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல். அதிகாலையில் மழை பெய்து பிற்பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மீண்டும் மழை. பீகாரில் தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. 11 ஆவணங்கள் இல்லாதவர்களிடம் ஆதார் விவரங்களை பெற்று சேர்க்க வேண்டும் எனவும் உத்தரவு. டெல்லியில் தெருநாய்களை காப்பகத்தில் அடைப்பது தொடர்பான உத்தரவில் மாற்றம் செய்தது உச்சநீதிமன்றம். கருத்தடை ஊசி செலுத்திய பின் பிடிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் நாய்களை விட உத்தரவு. உக்ரைனுக்கு 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்த ரஷ்ய அதிபர் புட்டின். அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் தயாராகி வரும் நிலையில் திடீர் உத்தரவால் குழப்பம். ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. ககோஷிமா மாகாணத்தில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி.